சத்தியத்தை ரொம்ப சிம்பிளா நம்ம கத்துக்கிட போறோம். அதனால நம்ம we will not rush up. ரொம்ப அவசர அவசரமா நம்ம கத்துக்கிட மாட்டோம். 6 வாரம் நம்ம வரப்போறோம். இங்க நீங்க ஸ்லைட்ஸ்ல பாக்குற எல்லாத்தையும் கண்டென்ஸ் பண்ணி 3 லேமினேஷன் ஷீட்ல ரெகுலரா வர்றவங்களுக்கு ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஒன்னா 6வது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நான் ஃப்ரீ கிஃப்டா கொடுப்பேன். அதனால நீங்க வாங்க, அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம ஏன் கத்துக்கிடணும், வை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் ஓரளவுக்கு பைபிள் எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும். நம்ம முதல்ல இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஏன் கத்துக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வாசிக்க போறோம். 1வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து எல்லாருமே வாசிப்போமே. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்குது? 1வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் வாசிங்க. வாசிக்கிறவனும் பாக்கியவான், கேட்கிறவனும் பாக்கியவான், அதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். அப்ப நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே பாக்கியவான்கள். அதனாலதான் அந்த புக்கை நம்ம படிக்க போறோம். இந்த புக்கை படிக்கிறத நம்ம எப்படி, ஏன் நம்ம இதை யாருமே படிக்கிறது கிடையாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ், இந்த புஸ்தகம் வரிசையாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் அல்ல. The book was not written on a chronological order. வரிசை இப்போ 1வது அதிகாரம் படிச்சுக்கிட்டே இருப்போம், திடீர்னு 10வது அதிகாரத்துக்கு போயிடுவார். 10 படிச்சுக்கிட்டே இருப்போம், 7வது அதிகாரம் போயிடுவார். சோ யோவானுக்கு அநேக தரிசனங்கள் கொடுக்கப்படுகின்றது. அந்த தரிசனங்களை ஒரு சில இது பூமியில பாக்குறாரு, ஒரு சில இது பரலோகத்துல பாக்குறாரு. என்னதெல்லாம் பார்த்தாரோ அப்படி எழுதிடுறாரு. அதனால அந்த சீக்வன்ஸ்ல இந்த புக்கை நீங்க படிச்சீங்கன்னா யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் காரியம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய காரியம். இது வரிசையாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் அல்ல. 2வது என்னன்னா, இது அடையாளத்தின் வாயிலாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். புக் வாஸ் ரிட்டன் த்ரூ சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ். அடையாளத்தின் வாயிலாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மிருகம் வர்றது மாதிரி காமிப்பாங்க, உடனே நம்ம மிருகத்தை தேடக்கூடாது. இது அடையாளத்தின் வாயிலாக எழுதப்பட்ட ஒரு பிரசவ ஸ்திரியை சொல்லுவாங்க, பிரசவ ஸ்திரியை தேடக்கூடாது. இது அடையாளத்தின் வாயிலாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். அப்ப அது என்ன அடையாளத்தை குறிக்குதுங்கிறதெல்லாம் நம்ம கத்துக்கிட போறோம். சோ முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது எந்த ரோம பேரரசன் பவர்ல இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபேரியஸ் ஜூலியஸ் சீசஸ் அகஸ்டஸ் சொல்லுவாங்க. சோ திபேரியு ராயன் தான் ஃபர்ஸ்ட் அவரு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறார். அடுத்தது எருசலேம் தேவாலயம் சுட்டெரிக்கப்படும் பொழுது தீத்து ராயன் ரோம பேரரசனா இருக்கிறார். முதல்ல யாரு? திபேரியு ராயன். அடுத்தது தீத்து ராயன். 3வது பவுல் இரத்த சாட்சியாக மரிக்கும் பொழுது யார் இருக்கிறார்? நீரோ மன்னன் பவர்ல இருக்கிறார். அப்ப அந்த பவுல் தான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளை மேனேஜ் பண்ணிட்டு வர்றார். இந்த ஆசியான்னு சொல்றது நம்ம இன்றைக்கு உள்ள டர்க்கி தான் ஆசியான்னு சொல்லியிருப்பாங்க பைபிள்ல, தமிழ் பைபிள்ல. அப்ப அந்த 7 சபைகளை மேனேஜ் பண்ணிட்டு வர்றார். அந்த 7 சபைகள் என்னது? எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிகேயா. இந்த 7 சபைகளை பவுல் மேனேஜ் பண்ணிட்டு வர்றார். இப்ப பவுல்ல நீரோ மன்னன் கொலை செய்து விடுகின்றார். அப்ப பவுல் விட்டு போன அந்த 7 சபைகளை என்ன பண்றாங்க? அடுத்தது ஜான் டேக் ஓவர் பண்றார். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிய யோவான் அந்த 7 சபைகளையும் அவர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த 7 சபைகள்லையும் ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டு வர்றாரு. இப்ப திடீர்னு ரோம பேரரசன் டொமிஷியன்
டொமிஷியன் என்ற பேரரசன் என்ன சொல்றாருன்னா, இனிமேல் ஆசியாவில் எந்த இடத்திலையும் நீங்க சுவிசேஷம் அறிவிக்க கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார். அப்படி ஒரு கட்டளை பிறப்பிக்கணும்னா யோவான் வந்து அது பெருசா மைண்ட் பண்ணல. அவர் பாடி சொல்லிட்டு போறாரு அப்படின்ட்டு இவர் நாட்டுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அப்ப இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறத அந்த டொமிஷியன் என்ற பேரரசனுக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. உடனே என்ன பண்றாங்க, யோவானை கொண்டு போய் பத்மு தீவுக்கு நாடு கடத்துறாங்க. இதுதான் அந்த பத்மு தீவு. இங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பத்மு தீவு கொண்டு போயிடுறாங்க. இந்த பத்மு தீவுங்கிறது என்னது அப்படின்னா, மத்திய தரைக்கடல் மெடிட்டரேனியன் சீல, இந்த மெடிட்டரேனியன் சீல உள்ள ஒரு தீவு. இந்த பத்மு தீவு என்னது அப்படின்னா, இங்க விஷ ஜந்துக்கள் இருக்கும், சாப்பாடு தண்ணி ஒண்ணு கிடைக்காது. அப்படியே இருந்து செத்து போக வேண்டியதுதான். அப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு அவரை அங்க அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ பத்மு தீவுல இருக்கிறார் ஆண்டவர். நம்ம அப்படியே இப்போ பிரேக் பண்ணிடுவோம். அப்படியே வச்சுக்கோங்க. இந்த புக்கு வந்து 9 பகுதிகளாக எழுதப்பட்டிருக்கின்றது. 9 பகுதிகளாக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கின்றது. முதல்ல என்னது அப்படின்னா, 7 சபைகளுக்கு எழுதுகின்றார். 7 சபைகளுக்கு எழுதுகின்றார். அடுத்தது இரண்டாவது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, உபத்திரவ காலத்திற்கு முன். அப்ப இன்னைக்கு நம்ம வந்து அந்த உபத்திரவ காலம்னா என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு போறோம். எல்லாரும் சொல்றாங்களே, திடீர்னு உபத்திரவ காலம் வரும், 7 வருஷம் உபத்திரவ காலம், அப்ப அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளாக இந்த உலகம் மொத்தமாக ஒப்பு கொடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்றாங்களே, அந்த உபத்திரவ காலத்தை குறித்து நாம் இன்று தெரிந்து கொள்ள போகின்றோம். இந்த பாருங்க, உபத்திரவ காலத்திற்கு முன், அதாவது உபத்திரவ காலம்னா இங்கிலீஷ்ல ட்ரிபுலேஷன் சொல்லுவாங்க. அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரீ ட்ரிபுலேஷன், ட்ரிபுலேஷனுக்கு முன்பே இரண்டாம் வருகை நடக்கும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதற்கு அடுத்ததாக இந்த உபத்திரவ காலத்தை 2 பகுதிகளாக பிரிக்கின்றார். 2 பகுதிகள்னா ஃபர்ஸ்ட் 3.5 இயர்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் 3.5 இயர்ஸ் வந்து கொஞ்சம் மைல்டா இருக்கும். மைல்டுனா கொஞ்சம் அங்க நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் கொஞ்சம் மைல்டா இருக்கும். அடுத்த செகண்ட் 3.5 அடுத்தது வந்து உபத்திரவ காலத்தின் மத்திய பகுதி, மிட் ட்ரிபுலேஷன். அந்த உபத்திரவ காலத்தின் மத்திய பகுதி. இதெல்லாம் ஏன் நான் பிரிச்சிருக்கிறேன்னா, இதெல்லாம் பிரித்து இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. வெளிப்படுத்தின விஷயத்துல இப்படிதான் கிளாசிஃபை பண்ணி எழுதியிருக்கிறாங்க. சோ நம்ம இப்படி நம்ம இத படிச்சாதான் நமக்கு ஈஸியா புரியும். அப்ப அந்த மிட் ட்ரிபுலேஷனுக்கு அடுத்தது என்னது, 2வது 3.5 வருடங்கள். 2வது 3.5 வருடங்கள்லாம் ரொம்ப அன்பேரபிளா இருக்கும். அது யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமை நிறைந்த நாட்களாக இருக்கும். அதற்கு அடுத்தது என்னது, உபத்திரவ காலத்திற்கு பின், போஸ்ட் ட்ரிபுலேஷன். போஸ்ட் ட்ரிபுலேஷன். இதுக்கு அடுத்தது என்னது, அர்மகதோன் யுத்தம், பேட்டில் ஆஃப் அர்மகதோன். நம்ம இப்ப எல்லாருமே வந்து இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தங்கள் எல்லாம் கடைசியில இட் வில் கல்மினேட் இன் பேட்டில் ஆஃப் அர்மகதோன். அந்த அர்மகதோன் யுத்தத்துடைய தொடர்ச்சியா என்ன அர்த்தம், மில்லனியம், 1000 வருட அரசாட்சி. அதுக்கு பிறகு 1000 வருட அரசாட்சிக்கு பின். இந்த இதை நம்ம 9 செக்ஷன்ஸாக அந்த 6 நாள நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு போறோம். இன்னைக்கு வந்து முதல் 2 செக்ஷன் 7 சபைகளை குறித்தும் உபத்திரவ காலத்திற்கு முன் என்ன நடக்கும் அப்படிங்கறத குறிச்சா நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம மறுபடியும் அந்த மேப்புக்கு போவோம். இப்ப வந்து என்ன நடந்தது, இப்ப வந்து அவரை பத்மு தீவுக்கு நாடு கடத்திட்டாங்க. இங்கதான் இருக்கிறாரு இப்ப யோவான். திடீர்னு ஒரு பெரிய எக்கால சத்தம் கேக்குதுங்க. யோவான் பத்மு தீவுல இருக்கிறாரு. ஒரு பெரிய ட்ரம்பட் சவுண்ட் கேக்குது. சோ யோவான் என்ன பண்றாரு, திரும்பி பாக்குறாரு. திரும்பி பார்த்த உடனே அங்க யாரு இருக்கா, மனுஷகுமாரன் இருக்கிறார். மனுஷகுமாரன் இப்படி நின்றுட்டு இருக்கிறார். உடனே யோவான் வந்து அப்படியே பயங்கர ஸ்டன் ஆயிடுறாரு. ஸ்டன் ஆகி கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்து அவருடைய பாதத்துல விழுகிறாரு. ஏசாமி என்ன பண்றாரு, அவரை பிடிச்சு தூக்கி விடுறாரு. அவர் பிடிச்சு தூக்கி யோவான் என்ன சொல்றாரு, யோவான் பயப்படாத, நான் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தவரும் உயிர்த்தவருமாயிருக்கிறேன். நான் சொல்றதை நீ பண்ணணும்.
வேற ஒண்ணுமே நீ பயப்பட வேண்டாம், என்னை பார்த்து பயப்படாத, நான் தான் மனுஷகுமாரன். நான் இப்ப என்ன சொல்றேனோ அதை நீ இந்த 7 சபைகளுக்கும் எழுதணும். அந்த அந்த 7 சபைகளுக்கும் எழுதணும்னா இந்த 7 சபைகளும் பவுல் கிடையாது, யோவான் கிடையாது, 7 சபைகளும் சீர்குலைந்து விட்டது. கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்ட். எதெல்லாம் நம்ம நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடந்துருச்சு இந்த சபையில. நீ அர்ஜென்டா என்ன பண்ணணும்னா அந்த 7 சபைகளுக்கு கடிதம் எழுதும். அப்ப அந்த கடிதம் என்ன எழுதணும்ங்கிறது நான் உனக்கு சொல்றேன். பைபிள்லயே பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எழுத சொன்ன ஒரே புக்கு இதுதாங்க. 2வது அதிகாரத்தையும் 3வது அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்துவே யோவான் சொல்லி எழுத சொல்லுவார். இந்த 7 சபைகளுக்கும் நான் சொல்றேன் நீ எழுது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் எப்படி இருக்கிறார்? அவர் முகத்தை பாருங்க, சூரியனை போல பிரகாசிக்கின்றது. அவருடைய முடி எப்படி இருக்குது? உறைந்த மழையை போலவும் வெண் பஞ்சை போலவும் காட்சி அளிக்கின்றது. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல எரிந்து கொண்டிருக்கின்றது. நிலையங்கி தரித்துக் கொண்டிருக்கின்றார். பொற்கச்சை, மார்பிலே பொற்கச்சை கட்டி இருக்கின்றார். கால் வெண்கலத்தை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அவரை சுற்றிலும் 7 குத்து விளக்குகள். அப்படி இருக்கிறார் ஏசாமி, இப்படி இருக்கிறாரு. அவரை சுற்றிலும் 7 குத்து விளக்கு. அந்த 7 குத்து விளக்குகள் என்னது? அதுதான் 7 சபைகள். அப்ப ஒரு கையில, வலது கையில 7 நட்சத்திரங்களை வச்சிருக்கிறார். அடுத்த கையில ஒரு சாவி கொத்து வச்சிருக்கிறார். அந்த சாவி கொத்து என்னது? இது மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உள்ள திறவுகோல். அடுத்த கையில உள்ள 7 நட்சத்திரங்கள் என்னது? 7 தூதர்கள். 7 தூதர்கள் 7 ஏஞ்சல்ஸ் கிடையாது. கிரேக்க மொழியில் இங்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னதுன்னா கொரியர். நம்ம தூதஞ்சல்னு சொல்றோம்ல நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல, அதே மாதிரிதான் தூதர்கள். 7 கொரியர் பீப்புள நீ பத்து தீவில இருந்து அனுப்பி 7 சபைகளுக்கும் டெலிவர் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய சத்தம் பெரிய இரைச்சலை போல அங்கு காணப்படுகின்றது. அப்ப இப்படிதான் முதல் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவ யோவான் பார்க்கிறார். என்ன கண்டிஷன், என்ன கட்டளை கொடுக்கிறாரு? இந்த 7 சபைகளுக்கும் எழுது அப்படிங்கிறத அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளை. இப்ப நீங்க 1வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 1வது அதிகாரத்துல 6வது வசனத்தை நல்லா பாருங்க. அதுல என்ன போட்டிருக்குது? அந்த 6வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க 6வது வசனத்தை. இதுதாங்க இதுல கீ வெர்ஸ். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல முக்கியமான வசனம் என்னதுன்னா அந்த 6வது வசனம். இந்த 6வது வசனத்துல என்ன சொல்லுது? நம்முடைய பாவங்களை அவர் கழுவினார், அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி, அங்க என்ன சொல்றாரு? நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கினார். இப்ப இன்னைக்கு ஆசாரியர்களா இருக்கிறோமா? கிடையாது. நம்ம ஆசாரியர்களா இல்ல, அப்படிதானே? அப்ப அந்த ஆசாரியர்கள் இன்றைக்கு இந்த பூ உலகத்தில் அதுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இப்ப ஐயா ஆசாரியர், நம்ம ஆசாரியனா கிடையாது. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக மாற்றுவது. அப்ப என்ன எதை பத்தி சொல்றாரு அப்படின்னா, இனிமேல் வரக்கூடிய ஒரு உலகத்தை குறித்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகின்றார். அப்ப நம்ம எல்லாம் எங்க போறோம்? நம்ம எல்லாம் எப்படி மாற்றுவாரா? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றுவார். இது ரொம்ப முக்கியமான வசனம். என்ன நம்ம கடைசி இப்ப இன்னைக்கு முடிக்கும் போது அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண போறோம். அப்படிதான் சொல்லி இருக்கிறாரா? எதையுமே நம்ம யூகிக்க போவது கிடையாது. எல்லாத்துக்குமே வேதாகமத்திலிருந்து பேசிஸோட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நோ கெஸ் ஒர்க். சோ இப்படி முதல்ல ஃபர்ஸ்ட் சபைக்கு எழுத சொல்ற. ஃபர்ஸ்ட் சபை எபேசு சபை. எபேசு சபைங்கிறது ரொம்ப பெரிய சபைங்க. கிட்டத்தட்ட 6 பெரிய ஊழியக்காரங்க வேலை செய்திருக்கிறாங்க, ஊழியம் செஞ்சிருக்காங்க. யாரு? அலெக்சாண்டரியா பட்டணத்தை சார்ந்த அப்போலோ.
அங்க ஊழியர் ஆக்கில்லாய், பிரிஸ்கில்லாய், பவுல், தீமோத்தேயு அந்த பாஸ்டரா இருந்தார். அடுத்தது யோவான். 6 பேர் இந்த எபேசு பட்டணத்துலதான் பாரம்பரியத்தின்படி இயேசு கிறிஸ்துவனுடைய தாயார் அடக்கம் பண்ணப்பட்டதா சொல்றாங்க. இந்த 6 ஊழியக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த எபேசு பட்டணத்துல டயானா என்கின்ற ஒரு விக்கிரகத்தை, பெண் தெய்வத்தை அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது ஒன் ஆஃப் த வேர்ல்ட் வண்டர்ஸ். 7 வண்டர்ஸ்ல இது ஒரு வண்டர். இதுதான் அந்த டயானாவுடைய டெம்பிள். 163 தூண்கள் உள்ள, அந்த காலத்துல 163 தூண்கள் உள்ளது. அந்த உள்ள பாக்குறீங்க பாருங்க, அதுதான் வந்து டயானா. She is a fertility god. குழந்தை பிறக்காதவங்க இங்க போய் இந்த கடவுளுக்கு விண்ணப்பம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்த டெம்பிள்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, முன்னாலே ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துல போய் தொட்டில் கட்டுனா குழந்தை பிறக்கும். எங்க இருந்து வந்திருக்கு பாத்தீங்களா? ஆலமரம், அத்தி மரத்துல கட்டுறாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் இங்க இருந்தா வந்தது பாத்தீங்க. இப்படிப்பட்ட விக்கிரகத்தை வணங்குகின்ற மக்கள் மத்தியில் இருந்து பிரித்தெடுத்து இந்த 6 ஊழியக்காரர்களும் ஆண்டவரை விசுவாசிக்கும் அளவுக்கு அவங்க மாத்திருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க? 2 யாருமே இல்லை. யோவான் வந்து பகுதி போயிட்டாரு. இப்ப இவன் என்ன பண்ணிட்டான்? இவர்கள் பழைய நிலைமைக்கு போயிடுறாங்க. காலையில ஜெப ஆலயத்துல சினகாகுன்னு சொல்லுவாங்க. ஜெப ஆலயத்துல நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. சாயங்காலம் போனா டயானாவை போய் வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த வசனம் என்ன சொல்லுது? 2வது அதிகாரம் என்ன சொல்ல? நீ ஆவியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். நீ நல்லா தானே இருந்த. பவுலும் அவனை மாத்திட்டாங்களே, யோவான் மாத்திட்டாரு. ஆனா இப்ப நீ என்ன பண்ற? இந்த தெய்வத்தை போய் மறுபடியும் வணங்க தொடங்கி. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எச்சரிக்கின்றார். வந்துரு, நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னுடைய விளக்குத்தண்டை உன்னிடத்திலிருந்து நான் எடுத்து போடுவேன். விளக்குத்தண்டுனா இங்கிலீஷ் பைபிள்ல லேம்ப் ஸ்டாண்ட்னு சொல்லியிருப்பாங்க. லேம்ப் ஸ்டாண்ட்னா சர்ச். இட் மீன்ஸ் சர்ச். அதாவது சபை என்ற அங்கீகாரத்தை உன்னிடத்தில் இருந்து எடுத்து விடுவேன் என்று ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா எச்சரிக்கிறார். அடுத்ததா என்ன சொல்றாரு அவரு? அந்த 2வது அதிகாரத்துல கடைசி அந்த வசனத்துல அந்த எபேசு பட்டணத்தை பத்தி போறவர் என்ன போட்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஜெயம் கோருகிறவனுக்கு பரதீசில் உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க. வாசிக்கலாமா? வாசிங்க. அப்ப என்னதுக்காக சொல்றாரு தெரியுமா? நீ அந்த மரத்துல போய் தொட்டில கிட்டாத, உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். நான் வந்து என்ன பண்ண போறேன்? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்ப ஏதேன் தோட்டத்துல உள்ள அந்த ஜீவ விருட்சம் எங்க இருக்குது? பரதீசுல இருக்கு. அதை நம்ம நிறைய கெஸ் ஒர்க் பண்ணக்கூடாது. அழகா பைபிள்ல நீட்டா கொடுத்திருக்கிறாங்க. கார்டன் ஆஃப் ஈடன்ல இருந்து இந்த ஜீவ விருட்சம் ஷிஃப்டட் டு பாரடைஸ். சோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் கொடுக்குறாங்க எபேசு பட்டணத்துக்கு. முதலாவது ப்ராமிஸ் என்ன அப்படின்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இதுல நம்ம முக்கியமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னது அப்படின்னா, இந்த 7 சபைகள் இருக்கு பாருங்க, இதுதாங்க 6 திருச்சபை. நம்ம எந்த டினாமினேஷனா கூட இருக்கலாம், சிஎஸ்ஐயா இருக்கலாம், மெத்தடிஸ்டா இருக்கலாம், லுத்தரனா இருக்கலாம், எந்த இதா இருந்தாலும் நம்ம எல்லாரும் 7 சபைகள்ல இருந்து உருவாங்க தானே. ஆதி திருச்சபையில இருந்து நம்ம வந்திருக்கிறோம். அப்ப யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், அந்த 7 திருச்சபைகளுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கின்றாரோ அது நமக்கு பொருந்துமா? அவங்களுக்கு கொடுத்தது எனக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும். அப்படிதானே? அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தான் இந்த புக் உங்களுக்கு ஈஸியா தெரியும். இது யாரோ ஒருத்தருக்கு சொல்லியிருக்கிறாரு போல அப்படின்னு கிடையாது. இனிமேல் சம்பவிக்க போகிறவைகளை எழுது அப்படின்னா எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுது. அப்ப இந்த 7 சபைகள்ல என்னெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொண்டு வருகிறாரோ அது
நமக்கும் பொருந்தும். ஏன்னா இன்னைக்கு அதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்ம வந்து இரண்டாம் வருகையை ரொம்ப எளிதா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ முதல்ல என்ன சொல்றாரு, ஜீவ கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படிங்கிறதான் எபேசு பட்டணத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான்கிட்ட எழுத சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சபை. இப்ப அடுத்தது இரண்டாவது சபை. இரண்டாவது சபை என்னது? சிமிர்னா. சிமிர்னானா என்னது? சிமிர்னானா ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ல இருந்து வந்தது. MYRRH. MYRRH மிர். மிர்னா என்னது? வெள்ளைப்போளம். இந்த வெள்ளைப்போளம் ஏராளமான காரியத்துக்கு பயன்படுத்துவாங்க. பெயின் ரிலீவர், இறந்த பாடிஸ் பிரிசர்வ் பண்றது கொடுப்பாங்க, அபிஷேக தைலமா யூஸ் பண்ணுவாங்க, சென்டா யூஸ் பண்ணுவாங்க. இப்படி அநேக பிரயோஜனமான காரியங்கள் இந்த வெள்ளைப்போளத்துல இருந்து வரும். உலகத்துக்கே அந்த காலத்துல வெள்ளைப்போளம் சப்ளை பண்ணது யாரு? இந்த சிமிர்னா பட்டணம். ஆனா இந்த சிமிர்னா பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் சந்தித்த மெயின் சவால்கள் என்ன? இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்கணும். மறுதலிச்சாதான் இங்க நீ வேலையே பார்க்க முடியும். இந்த இண்டஸ்ட்ரியில இந்த சிமிர்னா தயாரிக்கின்ற அந்த தொழிற்சாலையில் நீ வேலை பார்க்க வேண்டும் என்றால் நீ இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும். இதுதான் பேசிக் கண்டிஷன். வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்க. அவர்கள் யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கின்றார்கள். இருக்குதா இல்ல? நல்ல யோசிச்சு பாருங்க. யூதராயிராமல் யூதர்கள் என்று பொய் சொல்லக்கூடிய சாத்தானின் கூட்டம். அவன் என்ன பண்றான்? இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்சாதான் நீ இங்க வேலையை பார்க்க முடியும், இல்லைன்னா உனக்கு வேலை கிடையாது. பிஷப் பாலிக்காருக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 86 வயசு. அவர் இங்கதான் கொலை செய்யப்பட்டார், இரத்த சாட்சியா மறிக்கிறார். என்னதுக்காக மறிக்கிறாரு? அந்த ரோம பேரரசன் கூப்பிட்டு சொல்றான், நீ வந்து இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்கணும், மறுதலிச்சாதான் நாங்க உன்னை விடுவோம். ஆனா அந்த பிஷப் பாலிக்கார் மறுதலிக்க மாட்டேன். பரவாயில்ல, 86 வயசு நான் வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுட்டேன், நான் இனிமே மறிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் இங்கதான் இறந்து போறாரு, இரத்த சாட்சியா மறிக்கிறார். அதனாலதான் அங்க போட்டிருப்பாங்க அந்த பைபிள்ல அந்த வசனம் என்ன சொல்லுது? 10 நாட்கள் உபத்திரவம் அப்படி. இட் இஸ் ஃபார் ஷார்ட் டர்ம். ரொம்ப ஷார்ட் டைம் தான் நீ இது பண்ணுவ. இந்த பிஷப் பாலிகாரின் மரணத்திற்கு பிறகு இந்த இடத்தில் பெரிய ரிவைவல், பெரிய ஆத்ம உயிர் மீட்சி நடக்குது. அதுதான் வந்து அந்த வசனத்துல போட்டிருக்கோம். அடுத்ததாக இந்த சிமிர்னா பட்டணத்தினுடைய இன்னொரு ஃபேமஸான இது என்ன அப்படின்னா, அவங்க என்ன ஒரு ஃபங்க்ஷன்னால என்ன பண்ணுவாங்க? ஒரு கிரீட வச்சுக்கிடுவாங்க, மலர் வளையத்தை வச்சுக்கிடுவாங்க தலையில. அவங்களுடைய காயின் இருக்கு பாருங்க, அந்த காயின்லாம் கூட அந்த மலர் வளையத்தை குறிச்சதுதான் கிரீடம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். இந்த கிரீடம்லாம் என்ன? ஒண்ணுமே கிடையாது. இந்த ஜனங்கள் மறுதலிக்கிறதற்காக எப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட்டை இவங்க அண்டர்கோ பண்ணுவாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கலன்னா அப்படியே பிளாட்டா படுக்க வைப்பாங்க. முதல்ல ஒரு பாறாங்கல்ல நெஞ்சை தூக்கி வைப்பாங்க. பிரீத் பண்ண முடியாதுல்ல, கஷ்டமா இருக்கும்ல, பெரிய கல் வைக்கிறாங்க, பிரீத் பண்றது கஷ்டப்படும். 2வது கல்ல தூக்கி வைப்பாங்க. அப்பவும் சாய்ஸ் கேட்பாங்க, இப்போ மறுதலிச்சு உன்னை விட்டுருவோம் அப்படிப்பாங்க. அப்போ இன்னும் மறுதலிக்கலன்னா 3வது கல்ல தூக்கி வைப்பாங்க. அப்புறம் பிரீத் பண்ண முடியாது. இப்படிதான் அங்க உள்ள மக்கள், கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். அதுதான் அழகா பைபிள்ல போட்டிருக்கோம். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆனாலும் நீ கடைசி மட்டும் உண்மை உள்ளவனாயிரு. அப்படி இருந்தேன்னா ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அப்படிப்பட்டவர்களுக்கு 2ஆம் மரணத்தினால் அவர்கள் சேதப்படுவதில்லை. அப்ப 2 ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார். ஒண்ணு என்னது? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பாரு. 2வது என்னது? ஜீவ கிரீடம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம இதை பற்றி படிப்போம். ஜீவ கிரீடம். 3வது என்னது அப்படின்னா பெர்கமு. இந்த பெர்கமு சபைனா என்னது அப்படின்னா, இவர்கள் சாத்தானை வழிபடுபவர்கள். இவர்கள் முக்கியமாக பாம்பு இருக்கு பாருங்க, சர்ப்பத்தை தெய்வமாக அவர்கள் வணங்குகின்றவர்கள். என்னத்துக்காக வணங்கினாங்கன்னா, இவர்கள் தீராத நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த சாத்தான், இந்த சர்ப்பத்தை வந்து அவர்கள் விண்ணப்பம் பண்ணாங்கன்னா அவர்களுடைய நோயிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அவர்கள்
நம்பினார்கள். ஒருவேளை நீங்க இந்த டாக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க கார்ல வச்சிருப்பாங்க தெரியுமா சிம்பிள், அதெல்லாம் இந்த இடத்துல இருந்தா வந்தது, பெர்கமு சபையில இருந்தா வந்தது. சோ இந்த இடத்தில் அவர் என்ன சொல்றாரு, இந்த இடத்திலும் எனக்கு உண்மையான அன்பிப்பா இருந்தவர் கொல்லப்பட்டான். ஏன் அப்படின்னா இந்த யூசுவலா அந்த ரோம பேரரசன் இந்த இடத்துல இந்த பட்டணத்துக்கு வரப்போது என்ன பண்ணணும்னா, ரோட்ல 2 சைடு உள்ள மக்கள் அவனை வணங்கணும். இந்த அன்பிப்பா என்பவர் வணங்க மாட்டார். எங்களுடைய ராஜா இயேசு கிறிஸ்து, இவர் ராஜா கிடையாது எனக்கு. அப்படி அவன் வைராக்கியமாக இருந்த பொழுது அந்த அன்பிப்பா என்பவர் கொலை செய்யப்படுகின்றான். அதுதான் சொல்றாரு. அப்ப அது தொடர்ந்து அப்படியே வாசித்துட்டே வரும்போது என்ன சொல்றாங்க, இந்த சபையில விக்கிரகத்துக்கு வழிபடுறாங்க. இதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, விக்கிரகத்தை வழிபடலாம், வேசித்தனம் பண்ணலாம், இதெல்லாம் ஒண்ணும் பாவமே கிடையாது. அப்படி என்று தவறான போதனைகள் திருச்சபைக்குள்ளாக உள் நுழைந்து விட்டது. இது தொடர்ந்து அப்படியே வாசித்து பாத்தீங்கன்னா, நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நான் வெறுக்கிறேன் போட்டிருக்குதா. அப்ப நிக்கோலாய்னா யாரு? இவங்க ஒரு கிரேக்க பிரிவை சார்ந்தவர்கள். இவங்க கிட்ட இருந்துதான் செயின்ட் நிக்கோலாஸ் வந்தார். செயின்ட் நிக்கோலாஸ் இந்த நிக்கோலாயில இருந்து வர்றாரு, நிக்கோலாய் மதஸ்தர்ல இருந்து வர்றாரு. செயின்ட் நிக்கோலாஸ்ல இருந்துதான் சாண்டா கிளாஸ் வர்றாரு. ஆனா நம்மளும் இந்த பாவத்தை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இன்று நிறைய சபைகள்ல இந்த சாண்டா கிளாஸ கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க, எராடிகேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கடவுள் தான் தெளிவா சொல்றாரு, நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நான் வெறுக்கிறேன். நிறைய இடத்துல கிடையாது. சாண்டா கிளாஸ்னா யாரும் இது பண்றது கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சாண்டா கிளாஸ்ல இருந்து அடுத்த கிறிஸ்துமஸ் ட்ரீ வந்தது. கிறிஸ்துமஸ் ட்ரீ, ரெயின்டீர் எல்லாமே இதுல இருந்தா வந்தது. ஒருவேளை இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசிக்கிறவங்க NKJV போய் டியூட்ரானமி சாப்டர் 16 verse 21 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் ட்ரீ பக்கத்திலே போக மாட்டீங்க. சோ இப்படிப்பட்ட காரியங்களை நான் வெறுக்கிறேன் என்று சொல்றேன். அப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு நான் மன்னாவையும் புதிய நாமத்தையும் நான் அவர்களுக்கு பரிசாக வழங்குவேன் அப்படின்னு சொல்றேன். இது 3வது சபைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு நீங்க இந்த 7 சபைகளுக்கு என்ன ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரோ, இது நீங்க இருதயத்துல ஆழமா பதிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அடுத்த 5 நாள் நம்ம கத்துக்கிட்ட ரொம்ப சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்ப 4வது சபை என்பது தியத்தீரா. தியத்தீரா சபையில யாரு ஃபேமஸா இருந்தவங்க? அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள்ல நமக்கு தெரியும். யாரு? லீதியா. லிடியா இங்க இருந்தா வந்தாங்க. அந்த லிடியா ரத்தாம்பரம் விற்கக்கூடியவர்கள், அப்படிதானே? அவங்கதான் அந்த சபையில இருந்து வந்தாங்க. இந்த சபையில ஏசபேல் என்று ஒரு கள்ள தீர்க்கதரிசி. அவங்க என்ன சொல்றாங்க? விபச்சாரம் பண்ணலாங்க, வேசித்தனம் பண்ணலாம், சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லக்கூடிய இறந்து போனவர்களுடைய ஆவிகளோடு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். இதெல்லாம் இந்த சபையில பலப்படுத்திட்டு வர்றாங்க. ஆண்டவர்கள் சபை மக்களை பார்த்து சொல்றாரு, ஆனா இவர்கள் மத்தியிலும் விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் எனக்கு உண்டு. இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் பாவம் என்று விட்டுவிட்டு வைராக்கியமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் என்ன ப்ராமிஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் அதிகாரத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா இருப்புக்கோள்ங்கிறது ஏசாமி வச்சு ஆளுகை செய்யக்கூடியதை நமக்கு கொடுக்கிறார். அந்த விடிவெள்ளி நட்சத்திரமும் அப்படிதான் ஏசாமிக்கு உள்ளது. 22வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம்னா அதுல அப்படிதான் போட்டிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து விடிவெள்ளி நட்சத்திரமாக கம்பேர் பண்ணிருப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் என்னையே நான் அவனை கொடுக்குறேன் அப்படி என்று பிராமிஸ் பண்றாரு. இப்ப அடுத்ததாக சர்தை சபை. இப்ப இந்த சர்தை சபை என்ன, இதுல முக்கியமான காரியம் என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா, இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த ஜனங்கள் வெளியிடத்து போய் விக்கிரகங்களை வணங்கினாங்க, வேசித்தனம் பண்ணாங்க அப்படின்னு போடுது. இந்த சபையில அப்படி கிடையாது. இந்த சபையில எப்படி தெரியுமா? விக்கிரகம் உள்ள வந்துருச்சு. இன்று இந்த சபையை
தோண்டி எடுத்து உள்ள பார்த்தா என்ன இருக்குது? இதுதான் சினகோக், சர்வே சபையுடைய ஜெப கூடுகை, ஜெப ஆலயம். சினகோக், சினகோக்ல என்ன இருக்கு? விக்கிரகங்கள். விக்கிரகத்தை வணங்கலாமா? வணங்கக்கூடாது. ஆனா என்ன வந்துருச்சு உள்ள? விக்கிரகம் உள்ள வந்துருச்சு. அவர்கள் மாத்திரம் அப்படி பண்றாங்க. இன்னைக்கு நல்ல யோசிச்சு பாருங்க, நாமும் அந்த டைரக்ஷன் நோக்கி தான் ஓடிட்டு இருக்கிறோம். முக்கியமாக தமிழர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம். தமிழர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம். இந்த பெரிய பிரபல ஊழியக்காரர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய பிரீச்சர்ஸ் என்ன சொல்றாங்க? பொங்கலை கொண்டாடினா என்னங்க, அவன் ஓணத்தை கொண்டாடுறான், நீ பொங்கலை கொண்டாடு, இதுல என்ன இருக்கு? அதனுடைய பர்பஸ் என்னது? சிருஷ்டிகளை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை தொழுது கொள்வதை நான் ஒரு நாளும் அங்கீகரிப்பது. ரோமர் 1ஆம் அதிகாரத்தை போட்டிருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்றோம்? நானும் இந்த பாவத்திற்கு உடந்தையாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், இந்த 7 திருச்சபைகள் என்பது ஏதோ ஒரு காலத்துல ஆதி திருச்சபை எழுதுனதா கிடையாது. இது எனக்கும் பொருந்தும். I am also held accountable for this என்பதை நாம் இருதயத்தில் ஆழமாக கருத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றது. இந்த சபையிலும் எனக்காக வைராக்கியமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் உண்டு. அவர்களுக்கு நான் வெண் வஸ்திரத்தை கற்பிக்க கொடுப்பேன். வெண் வஸ்திரத்தை கொடுத்து அவருடைய பெயரை நான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதும்படியாக நான் செய்வேன் அப்படின்னு போடும். சோ இப்ப நம்ம எத்தனை சபை பார்த்திருக்கிறோம்? 5 சபை பார்க்கிறோம். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை. இதுல என்னென்ன கிஃப்ட்? ரொம்ப சின்ன, ரொம்ப அதனாலதான் நம்ம படக்காட்சியின் மூலம் பார்க்கிறோம். இது உங்க மைண்ட்ல இருந்து போகவே கூடாது. அப்படி போகாம இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா இந்த புக் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்ததாக பிலடெல்பியா. அந்த பிலடெல்பியா சபை என்னன்னா, இந்த ஜனங்கள் இந்த பட்டணத்துல வினியாட்னா என்னது? திராட்சை கனிகள், திராட்சை தோட்டங்கள் எக்கச்சக்கமா. அந்த காலத்துல ரோமர்கள் தான் உலகத்தை ஆண்டு கொண்டு வந்தாங்க. அவனோட கம்பீட் பண்றான் இந்த பிலடெல்பியா. இந்த பிலடெல்பியால உள்ள திராட்சை கனிகள் உலகத்துக்கே எக்ஸ்போர்ட் பண்றான். அவ்வளவு டேஸ்டா இருக்கணும். ஆனா இவங்களுக்கு உள்ள கண்டிஷன் என்னது? இயேசு கிறிஸ்துவ மறுதலி, நான் உடனே அந்த திராட்சை தோட்டத்துல வேலை பார்க்கறதுக்கு இடம் கொடுக்குறேன். நீ இயேசு கிறிஸ்துவ மறுதலி அப்படின்னாதான் என் ஜெபாலயத்துக்குள்ளே வந்து வொர்ஷிப் பண்ணும். இவங்க வரக்கூடாது. என்ன பண்ணுவாங்கன்னா, பூட்டிடுவாங்க, கதவை பூட்டிடுவாங்க. ஜெபாலயத்துல கதவை மூடப்படும். அதனாலதான் அந்த வசனம் என்ன சொல்லுது? யாரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் யாரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறோம். நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? நானாச்சு அப்படிங்கிற ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு? அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு, அப்படி வைராக்கியமாக இருக்கின்ற ஜனங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய ஆலயத்தை தூணாக்குவேன், தேவனுடைய நாமத்தை கொடுப்பேன், புதிய நாமத்தை கொடுப்பேன், ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன், புதிய எருசலேம் என்னும் நாமத்தை நான் உங்களுக்கு அருளுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்பொழுது 3வது அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது சத்தம் வசனம். அப்ப சொல்றாரா? அது எனக்கு பொருந்தும்ல. பூமி எங்கும் வரக்கூடிய சோதனை காலம் தான் அந்த உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்திற்கு தப்பும்படி எனக்கு அவர் அனுக்கிரகம் பண்ணுவாரு. அது என்னத்தினால அனுக்கிரகம் பண்ணுவாரு? என்னுடைய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். நான் வசனத்துக்கு எப்ப நான் கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது அவர் என்னை இந்த உபத்திரவ காலத்தில் நின்று தப்புவிப்பார். இது கீவர்ஸ். இப்ப நம்ம இந்த பேசிஸ்ல தான் அடுத்த சாப்டர்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். சோ கடைசியாக லவோதிகேயா. இந்த லவோதிகேயா சபை என்ன அப்படின்னா, அந்த காலத்துல உலகத்துக்கே ஆயின்மெண்ட் கொடுத்தவங்க. எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஆயின்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. கண்களுக்கு கலிக்கிறன்னு போடுவாங்க தமிழ் பைபிள்ல, ஆயின்மெண்ட். இரண்டாவது இங்க பிளாக் புல் வந்து பயங்கர ஃபேமஸ், பயங்கர ரிச் பீப்புள்.
அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளாக் புல் வச்சு பிளாக் ஷீப்ல இருந்து எடுப்பாங்க, பிளாக் புல் எடுக்கிறாங்க. அப்புறம் அந்த தன்னுடைய அந்த ஐஸ்வர்யத்தை அந்த பணத்தை வெளிப்படுத்தணும்னு அங்க உள்ள மக்கள் வந்து பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பெரிய கோடீஸ்வரர் பிளாக் புல் பிசினஸ்ல இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் ரொம்ப பெருமையா பேசுவாங்க. பயங்கர பணங்க. அவன் சொல்றான், எனக்கு தான் எல்லாமே இருக்குது, எனக்கு தான் எல்லாமே, எனக்கு இருந்து கடவுள். Why do I need God? அதான் இவன் பிரச்சனை. லவோதிக்கேயா சபையில என்ன சொல்றான்? என்னத்துக்கு எனக்கு கடவுள் வேணும்? எனக்கு தான் அளவுக்கு அதிகமான ஆஸ்தி இருக்குது, எனக்கு என்னது கடவுள் வேணும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கண்ணுல ப்ராப்ளம். நீ போட வேண்டியது பிளாக் ட்ரெஸ் கிடையாது, நீ போட வேண்டியது வெண் வஸ்திரம். முதல்ல உன் கண்ணுக்கு ஆயமன் போடு. நான் உன்னுடைய வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கின்றேன். நீ என் கூட வந்து போதனை பண்ணேன்னா நான் உன்னோட போதனை பண்ணுவேன். அப்ப நான் உனக்கு வெண் வஸ்திரத்தை கொடுப்பேன். நீ என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் நான் உனக்கு அருள்வேன். இவ்வளவு பணம் இருந்ததுங்களா இவங்களுக்கு? ஆனா அந்த மக்களுக்கு தண்ணி கிடையாது, குடிக்கிறது. அந்த லவோதிக்கேயா பட்டணத்துக்கு மேல வந்து ஹீராபோலிஸ்னு ஒரு இடம். ஹீராபோலிஸ்ங்கிறது ஒரு ஹாட் ஸ்பிரிங் வரக்கூடிய ஒரு இடம். அங்க இருந்தா தண்ணி வரும் இந்த பட்டணத்துல. அங்கிருந்து ஹாட்டா வர்ற தண்ணி இங்க வரும்போது வெது வெதுப்பா மாறிடும். அப்படி வெது வெதுப்பா மாறும்போது அந்த தண்ணியை பிடிக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் என்ன சொல்வாரு? நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாயிருக்கும். ஆனா நீ என்ன எப்படி இருக்கிற? வெது வெதுப்பா இருக்கிறதுனால நான் உன்னை என்னுடைய வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்வாகம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட வேண்டியவனும் இருக்கிறாய். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு, மனம் திரும்பு. ஏசாமி 7 சபைகள்ல 5 சபைகளுக்கு மனம் திரும்பு மனம் திரும்பு சொல்லிக்கிட்டே இருப்பார். 2 சபைக்கு தாங்க சொல்லியிருக்க மாட்டார். பிலடெல்பியாவுக்கு சொல்லியிருக்க மாட்டார், சிமிர்னாவுக்கு சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா குறையே கிடையாது. சோ இந்த 7 சபைகளை நாம் நல்லா இருதயத்துல நம்ம பதிச்சு வச்சுக்கிடும். இதுல இன்னைக்கு இப்ப நான் ஒரு 4 காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். அத நல்லா இப்பமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதனால அடுத்தது உங்களுக்கு புரியும். நீங்க யோசிக்க கூடாது. யோசிக்காம நான் சொல்ற 4 பாயிண்ட மாத்திரம் நீங்க மனசுல வச்சுக்கணும். 1, ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 2வது வெண் வஸ்திரம். 2. 3வது என்னது? சிங்காசனம். 3வது சிங்காசனம். 4வது புதிய எருசலேம். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தானே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, நமக்கு தானே. இந்த 4 காரியங்கள், ஜீவ கிரீடம், வெண் வஸ்திரம், சிங்காசனம், புதிய எருசலேம். இப்ப இந்த பேக்ரவுண்டோட நம்ம அடுத்த செக்ஷனுக்குள்ளாக போகும், அடுத்த பாகத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகின்றோம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிச்சிட்டோம். 7 சபைகளை குறிச்சு நம்ம பார்த்துட்டோம். 7 சபைகள்ல இந்த 4 காரியங்கள் நீங்க ஞாபகத்துல வச்சிருந்தீங்கன்னா தான் அடுத்த செக்ஷன் புரியும். இப்ப அடுத்த செக்ஷன் என்னது? உபத்திரவ காலத்திற்கு முன்பு. இந்த உபத்திரவ காலத்திற்கு முன்புதான் 2ஆம் வருகை நடக்கும். அப்ப இந்த உபத்திரவ காலம் என்னது? ட்ரிபுலேஷன் என்னது? இந்த உலகம் 7 வருடங்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கப்படும். நம்ம 3வது அதிகாரம் 10வது வசனத்துல என்ன பார்த்தோம்? எனக்கு இந்த சோதனை காலம் கிடையாது. அப்படிதான் வாசம். 3வது அதிகாரம் 10வது வசனத்துல அப்படிதான் போடும். சோதனை காலத்திற்கு தப்புவிப்பேன், எனக்கு இது கிடையாது. அதனால என்ன நடக்க போகுது? இந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பாகவே நான் இயேசு கிறிஸ்து என்னை எடுத்து விடுவார் அப்படிங்கிறதுதான் நமக்கு வந்து வசனம் சொல்லுது. அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அப்ப இந்த உபத்திரவ காலம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் தானியேலுக்கு 9வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் 70 வாரங்களை குறித்து ஒரு தரிசனம் கொடுப்பார். 70 வாரங்கள், 70 வீக்ஸ் ப்ராஃபஸி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேமஸ் ப்ராஃபஸி. இந்த 70 வாரங்கள் என்பது, ஒரு வாரம் என்பது எபிரேய வார்த்தையில ஷவ்வூவா, இட்ஸ் ஈக்குவல் டு 7 years. அப்ப 70 வாரங்கள் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 490 years. 490
490 வருடங்களுக்கு சமானம். இந்த 490 வருடங்கள்ல இந்த 70 வாரங்கள்ல 69 வாரங்கள் முடிந்து விட்டது. சரித்திரம் நிறைவேறி விட்டது. அப்ப இந்த 69 வாரங்கள் முடிந்து விட்டது அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா 483 வருடங்கள் முடிந்து விட்டது. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது என்னது? ஒரு வாரம் தான். இந்த ஒரு வாரம் தான் ஈக்குவல் டு 7 இயர்ஸ். இப்பொழுது அந்த 9வது அதிகாரம் 27வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. கடைசியா அந்த வசனத்தை வாசிங்க. அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும், அந்த வாரம்னா என்னது? 7 வருஷமா? பாதி சென்ற பின்புனா என்னது? 3 வருஷம் கழிச்சா? நம்ம பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவேன்னா இப்ப எருசலேம் தேவாலயம் இருக்குதா? இல்லையே. அப்ப இனிமேல் கட்டப்படக்கூடிய அந்த எருசலேம் தேவாலயத்தில் 3 வருடம் கழித்து அவன் பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவான். அது அவன்கிறது யாரு? அதுதான் அந்தி கிறிஸ்து. அப்ப நம்முடைய விசுவாசம் என்னது? இந்த அந்தி கிறிஸ்து அந்த ஒரு வாரம், அந்த 7 வருடம் ஆளுகைக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கப்படுவதற்கு முன்பே நாம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதுதான் நம்ம இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். இப்போ யோவான் இருக்கிறார், பத்ம தீவுல இருக்கிறார். திடீர்னு 50 கேட்ட அந்த எக்கால சத்தம் மாதிரி இன்னொரு சத்தம் கேட்கு. அப்ப அந்த எக்கால சத்தம் கேட்ட உடனே அந்த எக்கால சத்தம் என்ன சொல்லுது? யோவான போட்டு மேல ஏறி வா, பரலோகத்துக்கு ஏறி வா யோவான் வா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே யோவான் பரலோகத்துக்கு போறாரு. அப்ப அந்த பரலோகத்துக்கு போன உடனே அப்படி பாக்குறாரு. இப்ப இந்த மாதிரிதான் ஒரு ஆலயம், இந்த டோர் இருக்கு, இங்க என்ன இருக்கு? ஆண்டவருடைய சிங்காசனம். அப்ப அந்த கதவு திறந்து அங்க நிக்கிறாரு யோவான். அப்ப யோவான் அங்க இருந்து பார்க்கிறாரு. பார்த்த உடனே ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறாரு. யோவான் யாரை எதை பார்க்கிறாரு? ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறார். இப்ப அந்த சிங்காசனத்துல யாரு உட்கார்ந்து இருக்கிறார்? ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப இந்த ஆண்டவரை சுற்றி வானவில் காணப்படுகின்றது. ஆண்டவரை சுற்றி வானவில் காணப்படுகின்றது. அந்த அவருக்கு முன்பாக 24 மூப்பர்கள் காணப்படுகின்றார்கள். இப்ப எல்லாரும் இந்த ஒரே ஒரு பாயிண்ட மாத்திரம் இன்னைக்கு எல்லாரும் கவனிக்க போறீங்க. 24 மூப்பர்கள். நம்ம முதல்ல என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பைபிள் ஸ்டடிய? The book was written through signs and wonders. அடையாளத்தின் வாயிலாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். 24 கவுண்ட் என்ன கூடாது, ஹெட் கவுண்ட் பார்க்கக்கூடாது, 1 2 3 அப்படின்னு பார்க்கக்கூடாது. அடையாளத்தின் வாயிலாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். அப்ப 24 மூப்பர்களை பார்க்கிறாரு. இவர்கள் என்ன ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாங்க? வெண் வஸ்திரம் தரித்திருக்கின்றார்கள். அப்ப யாரு வெண் வஸ்திரம் தரிச்சா? யாரு? திருச்சபை தானே. அப்பதான் இப்ப பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இவர்கள் தலையில் கிரீடம் வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் பார்த்தோம். அப்ப வெண் வஸ்திரம் தரித்து ஜீவ கிரீடம் அணிந்து கொண்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா யார் அது? திருச்சபை, மணவாழ்த்து திருச்சபை. பரலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக 24 மூப்பர்கள் உட்கார்ந்து இருக்காங்கன்னா அது யாரு? திருச்சபை உட்கார்ந்து இருக்கின்றது. திருச்சபை உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த 7 அக்கினி தீபங்கள் யாரு? 7 தேவனுடைய ஆவிகள். அந்த 7 தேவனுடைய ஆவிகள் என்னது? ஏசாயா 11வது அதிகாரம் முதல் 3 வசனத்துல வாசித்து பாத்தீங்கன்னா அந்த 7 ஆவிகள் என்னன்னு போடுது. அப்ப அவருக்கு முன்பு ஒரு கண்ணாடி கடல் காணப்படுகின்றது. முன்பு ஒரு கண்ணாடி கடல் காணப்படுகின்றது. அவரை சுற்றிலும் ஒரு சிங்க முகத்தோட ஒரு ஜீவன் காணப்படுகின்றது. அடுத்தது காளை காணப்படுகின்றது. அடுத்தது மனுஷ முகத்தோடு ஒரு ஜீவன் காணப்படுகின்றது. அடுத்தது கழுகை போல ஒரு ஜீவன். 4 ஜீவன்கள்.
இந்த 4 ஜீவன்களும் ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு மேல அப்படியே பறந்துகிட்டே இருக்குங்க. அப்ப பறந்துகிட்டே இருந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்த்தாவே நீர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த 4 ஜீவன்களும் மொத்தம் 6 சிறகுகள். 2 சிறகுகள் என்னது, முகத்தை மூடிக்கிறது. இன்னும் 2 சிறகுகள் காலை மூடிக்கிறது. இன்னும் 2 சிறகுகள் பறந்து கொண்டிருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை எசேக்கியேல் 9வது அதிகாரம், எசேக்கியேல் 10வது அதிகாரம், ஏசாயா 6வது அதிகாரத்துல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 4 ஜீவன்களும் சேராபீன்கள், ஏஞ்சல்ஸ் கிளியரா அங்கே ஏசாயா இதுதான் பார்ப்பாரு. 6 சிறகுகள் உள்ள சேராபீன்களை பார்ப்பாரு, கண்களால் நிறைந்திருக்கும். அப்ப எப்பொழுதெல்லாம் இந்த 4 ஜீவன்களும் கர்த்தாவே பரிசுத்தர் 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 என்று சொல்லுகின்றார்களோ, அப்பொழுது 24 மூப்பர்கள் என்ன பண்றாங்க, அவங்க சீட்ல இருந்து இறங்கிடுறாங்க. அவங்க சீட்ல இருந்து இறங்கி அவங்க கிரீடத்தை கலத்தி வச்சுட்டு சாஷ்டாங்கமாக ஆண்டவருக்கு முன்பாக விழுந்து, கர்த்தாவே நீர் இந்த கனத்தையும் மகிமையையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரா இருப்பதனால் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் அப்படி என்று இவங்க பிரைஸ் பண்றாங்க. 24 மூப்பர்கள். அப்ப 24 மூப்பர்கள் யாருன்னு பார்த்தோம், திருச்சபை. அப்ப இன்னும் கூடுதலா எனக்கு எப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 1:14வது அதிகாரம் முதல் 3 வசனத்துல என்ன போட்டுருக்குது, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் இப்ப போறேன், போயிட்டு உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ரெடி பண்ண பிறகு நான் மறுபடியும் வருவேன், வந்து உங்களை கூப்பிட்டு போயிட்டு நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி உங்களை என்னிடமாய் நான் சேர்த்துக் கொள்வேன் சொன்னார்ல அவர். ஏசாமி தான் சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி நம்மளுக்கு பரலோகத்தை கொண்டு போயிட்டாரா? இப்படிதான் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். இது யாரோ ஒரு 24 மூப்பர்கள் போல அப்படின்னு நினைக்கூடாது. அதற்காக தான் அந்த 7 சபைகளை முதல்லயே அங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப அடுத்ததாக இப்ப ஆண்டவருடைய கரத்தில் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் காணப்படுகின்றது. இது முக்கியமான ஒரு புஸ்தகம். ஏன் அப்படின்னா, இந்த புஸ்தகத்தின் முதலாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இந்த உலகத்தில் துவங்கும். இந்த 7 முத்திரைகள் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை கையில வச்சிருக்கிறாரு. அந்த புஸ்தகத்துடைய முதலாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுதுதான் அந்தி கிறிஸ்து he will start controlling the whole world. இப்ப ஆண்டவருடைய கரத்தில் அந்த புஸ்தக சுருள் இருக்குதுங்க. இப்ப பலவந்த ஒரு தூதன் சத்தம் போடுறான், யாராவது ஆண்டவருடைய கரத்தில் இருந்து இந்த புஸ்தகத்தை வாங்குவதற்கு பாக்கியவான்களாக பாத்திரவான்களாக காணப்படுகின்றீர்களா? Is there anyone worthy to receive the book from the Lamb, receive the scroll from the Lamb? யோவான் இப்ப எங்க இருக்கிறார்? யோவான் பரலோகத்துல தான் போய் பாக்குறாரு, சுத்தி முத்தி பாக்குறாரு, யாரோ வந்து வாங்க போறாங்க போல அப்படின்னு. யாரையும் காணோம். அந்த புக்கை வாங்குறதுக்கு யாரும் இல்லைன்னு யோவான் அழுகிறாருங்க. ஒருத்தம் கூட கிடையாதா இந்த புக்கை வாங்குறதுக்கு? அப்படி என்று யோவான் அழுகின்றார். அப்படி அழும்போது இந்த 24 மூப்பர்களில் ஒருத்தன் வந்து யோவான பேக் பண்றான், தட்டி கொடுக்குறான். அழாத யோவான், ஏன் அழுகிறான்? தோ பாரு, ஒரு ஆட்டுக்குட்டி தெரியுதா? 7 கண்களால் நிறைந்த ஆட்டுக்குட்டி, ரத்தத்தினால் தோற்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, 7 கொம்புகளால் நிறைந்த ஒரு ஆட்டுக்குட்டி தெரியுதா? அந்த ஆட்டுக்குட்டியானதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் ஆண்டவருடைய கரத்தில் உள்ள அந்த புஸ்தகத்தை வாங்குவதற்குரிய அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது. அவர் ஒருவரால மாத்திரம்தான் அந்த புஸ்தகத்தை வாங்க முடியும். அப்ப ஆண்டவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே சிங்காசனத்துக்கிட்ட போறாரு. சிங்காசனத்துக்கிட்ட போய் என்ன பண்றாரு? அந்த புக்கை வாங்குறாரு. அந்த புக்கை வாங்கின உடனே 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் பிரைஸ் பண்றாங்க. ஆண்டவரே, நீ ஒருவர் தான் இந்த புஸ்தகத்தை வாங்குவதற்கு பாத்திரனா இருக்கவினால் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். அப்பொழுது இந்த 24 மூப்பர்களுடைய கையில என்ன இருக்கு? ஒரு கையில சுரமண்டலம் வச்சிருக்காங்க, ஹார்ப்.
இன்னொரு கையில கோல்டன் சென்சர், பொற்கலசம். அந்த பொற்கலசம் என்பது என்னது? பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களினால் ஆகிய தூபவர்க்கம். இது ரெண்டும் ஒரு கையில ஹார்ட், இன்னொரு கையில அந்த பொற்கலசம். இந்த பொற்கலசம். இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிப்போமே. இப்ப நமக்கு வந்து அந்த 24 மூப்பர்கள் யாருங்கிறதுக்கு இன்னொரு வசனம் கூட ஒரு நல்ல 9வது வசனத்தை வாசிங்க. 5வது வாசிங்க. அப்ப யாரு? எங்களை, வசனம் பாருங்க, வார்த்தையை நல்லா கவனிங்க. எங்களை தேவனுக்கென்று நீ மீட்டு கொண்டீர், அதனால நாங்க உண்மை. யாரை மீட்டு கொண்டாரு? நம்ம தானே மீட்டாரு, நம்மை தானே மீட்டாரு. அப்ப 24 மூப்பர்கள் யாரு? எங்களை தேவனுக்கென்று மீட்டுக் கொண்டீர். அடுத்த வசனம் வாசிங்க. எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியும் சொல்லிச்சா. நம்ம 1வது அதிகாரம் 6வது வசனத்துல என்ன வாசித்தோம்? அப்ப இதுவும் அதுவும் ஒண்ணுதானா? அப்ப அது மணவாட்டி திருச்சபை தானே? அப்ப நம்ம பத்தி தானே போட்டிருக்கு. அந்த 24 மூப்பர்கள் என்பது நம்ம தானே, நாம் தானே. அதுதான் சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே அவர் தாங்க அங்க 1000 தூதர்களும் 10,000 தூதர்களும் ஒரே பிரைஸ் பண்றாங்க. ஆண்டவரே, நீ இந்த புஸ்தகத்தை வாங்குவதற்கு நீ ஒருவர் தான் பார்க்கிற என்று எல்லாரும் பிரைஸ் பண்றாங்க. சரி, அப்ப நம்ம இதுல 24 மூப்பர்கள் என்பது திருச்சபை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம். அப்ப 24 என்பது என்னது? அந்த 24 என்பது எதற்கு அடையாளம்? நம்ம ஹெட் கவுண்ட் இல்லைங்கிறத பார்த்தோம். அது எதற்கு அடையாளம் என்றால், நம்ம புதிய எருசலேம் நம்ம ஒண்ணு பார்த்தோமா? புதிய எருசலேம் என்பதை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரா? பிலடெல்பியா சபைக்கு கொடுத்தாரா? இந்த புதிய எருசலேம்ல தான் நம்ம வாசம் பண்ண போறோம். நம்ம பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு நம்ம இந்த புதிய எருசலேம்ல தான் இருக்கிறோம். அந்த புதிய எருசலேம் 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள், அஸ்திபாரம், பவுண்டேஷன். 12 ரவுண்ட் வந்துச்சா? அப்ப வாசல்கள் 12 வாசல்கள், 12 வாசல்களும் 12 இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் நாமங்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாமம் கொடுக்கிறேன்னாரா? அதுதான் இது. வேறொருவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய முடியாத புதிய நாமத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுதான் இந்த நாமம். ஒருவேளை 24வது சங்கீதத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல கிளியரா கொடுத்துருக்கான். யாக்கோபின் சந்ததி என்று கூறப்படுகிறவர்கள் யாரு? நாம் தான். அந்த 12 + 12 24 வந்து சார். அவர் 24 மூப்பர்கள் தான் புதிய எருசலேமில் வாசம் பண்ண போகின்ற மணவாட்டி திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம். இதைதான் நம்ம பிடிச்சுக்கணும். ஆக இன்று நாம் இவ்வளவு காரியங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இப்போது கடைசியாக 1வது அதிகாரம் 7வது வசனத்திற்கு வாசிங்க. நல்லா பார்க்கணும். இந்த ஈவெண்ட்டுக்கும் இப்ப நம்ம 2ஆம் வருகையில ஒரு ஈவெண்ட் நடந்தது பாருங்க. இப்ப நம்ம எல்லாம் போனோம்ல, பரலோகத்துக்கு போனோம்ல, அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை கண்டு புலம்புவார்கள் என்பது லேட்டர் ஈவெண்ட் நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கும் மணவாட்டி திருச்சபைக்கு சம்பந்தம் கிடையாது. ஏனென்றால் நாம் அதனாலதான் நம்ம இன்னைக்கு இதை டீடைல்டா படிச்சுக்கிறோம். இல்லைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ரகசிய வருகை, ராப்சர், பகிரங்க வருகை, இப்படி எல்லாம் நிறைய நம்மளை வந்து நம்ம ஸ்பாயில் ஆயிட்டோம். ஆனா வசனம் அப்படி கொடுக்கலையே. இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் எப்போ நடக்கும்ங்கிறத நம்ம பார்ப்போம்.
ஆக இன்று நாம் கற்றுக்கொண்டது 5 அதிகாரத்தை முடிச்சிருக்கோம். 5 அதிகாரத்தை முடிச்சிட்டோம். முதல் அதிகாரத்துல பத்மதீவுல பாக்குறாரு. 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல 7 சபைகளை பற்றி கொண்டிருக்காரு. எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிகேயா. இது வேற யாரும் கிடையாது, நாம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது 24 ஊப்பர்கள் என்று அழைக்கப்படும் மணவாட்டி திருச்சபையானது பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு விட்டது. ஆனால் உபத்திரவ காலம் இன்னும் துவங்கவில்லை. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீல் உடைக்கப்படல. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் சீல் உடைக்கப்படும் பொழுது அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னுடைய ஆளுகையை துவங்குவான் என்பதை நம்ம அடுத்த வாரம், அடுத்த ஃப்ரைடே நம்ம பார்க்க போறோம். இந்த 6 கிளாஸையும் கண்டினியூஸா நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா புரியாது, ரொம்ப டிஃபிகல்ட். நான் 25 வருடமாக நான் இந்த ஊழியத்தை நான் செய்து வருகின்றேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு புக்கை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்று உலகத்தில் நடக்கின்ற எந்த சம்பவமாக இருந்தாலும் உங்களுக்கு புரியும். இவன் ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கு எனக்கு கான்ஃபிளிக்ட் எங்க பைபிள் எங்க போட்டிருக்கு. இன்று ரஷ்யா உக்ரைனுக்குள்ள வார் எங்க போய் முடியும், பைபிள்ல போட்டிருக்கு. சிரியால நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தம் எங்க போட்டிருக்குது, பைபிள்ல போட்டிருக்கு. எகிப்தோட ஒரு யுத்தம் இப்ப வரப்போது, பைபிள்ல இருக்கு. இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் மிகவும் தெளிவாக, மிகவும் ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதனால ஐ வுட் டெஃபினெட்லி என்கரேஜ் யூ டு அட்டெண்ட் ஆல் தி 6 கிளாஸஸ். இந்த பின்னணியோடு நாம் இன்று கலைந்து செல்வோம். நாம் அடுத்த வாரம் அடுத்த கண்டினியூட்டியை நம்ம பார்ப்போம். அடுத்த வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன் அப்படின்னா ஆன்டி கிரைஸ்ட் வில் கம் இன்டு ஃபோர்ஸ். அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆள துவங்கி விடுவான். எந்த கண்டிஷன்ல, எந்த பேசிஸ்ல அப்படிங்கிறதுல நமக்கு ஓங்கவே போறோம். அடுத்த வாரம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான மாலை வேளையை காண கொடுத்த தயவுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை முக்கியமாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள ஆழமான சத்தியங்களை நாங்கள் எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு இங்க எல்லோரும் கூடி வந்திருக்கோம்ப்பா. எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. திருப்தியோடு, மன நிறைவோடு, மன ரம்யத்தோடு, சந்தோஷமாக இந்த இடத்தை விட்டு கடந்து சென்று அடுத்த வாரம் அடுத்த 5 கிளாஸை நாங்கள் அட்டன் பண்ண கிருபை தாருங்க. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளை வெளிப்படுத்த விசேஷத்தை துவக்க நிகழ்வாக இந்த நாளிலே முதல் பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்த வாரம் நீங்களும் பார்க்க